அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான நல்ல ஆராதனை வேலைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே ஒரு நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது. ஆமென் அல்லேலூயா. ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. கடந்து வந்திருக்கிற உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. மனுஷனுடைய பார்வைக்கு கொஞ்சம் சொன்னது மாதிரி அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்கள் அந்த அற்பமான ஆரம்பத்தை என்ன செய்கிறதா பரலோகத்திலிருந்து பார்க்கிறது. ஆமென் அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்தாருன்னா போதும். அல்லேலூயா. அவர் இருந்தாருன்னா போதும். அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருந்ததுன்னா போதும். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்க. உத்தனாமே ருஷலேமில் எத்தும் காலமொக்கும் போல் இத்தனைகள் வேதமெல்லாம் ஆஞ்சே போகுமே. கஷ்டப்பட்டினி இல்லாத நாட்டில் நாம் கர்த்தாவருக்கும் சந்தோஷ வீட்டில் நாம் தேஜ சேரும் மோகனங்கள் தரிச்சு நாம் ராஜராஜனேசுவோடு கூடே வாழுமே. தேஜ சேரும் மோகன கிரீடங்கள் தரிச்சு நாம் ராஜராஜனேசுவோடு கூடே வாழுமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஒரு விஷயம் கூட இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 25, 26 ஆகிய வசனங்களை வாசிங்க. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுங்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திருப்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவார்கள். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த 4 மாதங்கள் நம்மை கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். எவ்வளவோ உபத்திரவங்கள், ஆபத்துகள், வியாதிகள், விக்கினங்கள், போராட்டங்கள், கண்ணீரின் அனுபவங்கள் கூட கடந்து வந்திருக்கலாம். ஆனா கிருபையாய் கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. பச்சை கிளிகளும் வெட்டி கிளிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவை கர்த்தர் திரும்ப தருவார். ஆமென் அல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென் அல்லேலூயா. என் ஜனங்கள் அல்லேலூயா அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை அதிசயமாய் இதுவரை நடத்தி கொண்டு வந்தார். கடந்த 4 மாதங்கள் நடத்தினார். 5வது மாதத்தின் முதல் ஆராதனையில நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கிருபையாய் கர்த்தர் இந்த நாளை தந்திருக்கிறார். எத்தனை பேர் 4வது மாதத்தை பார்த்தவர்கள் 5வது மாதத்தை காணாமல் இருக்கும்போது ஏன் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்? அல்லேலூயா. அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். இதுல ஒரு வேர்டு என்னை மிக ஆழமாக தொட்டது. என் ஜனங்கள். ஆமென் அல்லேலூயா. நம்ம அதிகமா வாசிப்போம். வேதத்தை வாசிக்கும் போது, தியானித்து வாசிக்கும் போது சில வார்த்தைகள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. எத்தனை பேர் கர்த்தருடைய ஜனங்கள்? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. நீங்க யாரும் கர்த்தருடைய ஜனங்கள் இல்லையாடே? என் ஜனங்கள்னா ஏசப்பா பிள்ளைகள் யாரு இல்ல? அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென்.
என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஒருவேளை வெட்கப்பட்டது மாதிரி இருந்தா கூட கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 5வது மாதத்தின் முதல் வாரத்துல கர்த்தர் தருகிற ஒரு வாக்குத்தத்தமாக கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். என் ஜனங்கள், என் பிள்ளைகள். உலக பிரகாரமாக எல்லாத்தையும் என்னுடையதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன சொல்லலாம்? இது என்னுடைய பிள்ளைகள், இது என்னுடைய இடம், இது என்னுடைய வீடு. இல்ல நமக்கு பிடிச்சது மாதிரி ஒரு வீடு பள்ளிவள பகுதியில பெருசா இருக்குது, இது என் வீடுன்னு சொல்ல போனா போய் குடியேற முடியுமா? இல்ல நல்ல ஒரு தென்னந்தோப்பு இருக்கு, ரப்பர் எஸ்டேட் இருக்கு, ஏதோ இருக்கு, இது என்னுடையதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது யாரோ ஒரு நமக்காக இருந்தால், நம்ம பேருக்கு இருந்தா, நம்ம பேருக்கு பத்திரம் போட்டு, நம்ம பேருக்கு வேற என்ன வேணும்? பட்டான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பட்டா இல்லாத நிலமும் இருக்கு, பட்டா இருக்கிற நிலமும் இருக்கு. பட்டா போட்டு அதை போக்குவரவு செய்து அதுக்கு சரியான அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன கட்டணும்? என்ன கட்டணும்? டாக்ஸ் கட்டணும், வரி கட்டணும். வரி கட்டி இருந்தா இது என்னுடையது, இது எனக்குரியது. தைரியமா சொல்லலாம், ஒருத்தர் நமக்காக வரி கட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கிரயம் செலுத்தி இருக்கிறார். அதனால தைரியமா சொல்லுவார், இது என் ஜனங்கள். ஆமென். அப்படி அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்துல நம்ம வெட்கப்பட்டு போறதே இல்ல. ஹல்லேலூயா, என் ஜனங்கள். அந்த வேர்டு ரொம்ப ரொம்ப எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா இருக்கா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை பச்சை கிளி தின்னுருக்கலாம், வெட்டுக்கிளி தின்னுருக்கலாம், முசுக்கட்டை பூச்சி தின்னுருக்கலாம், அதெல்லாம் கர்த்தர் திரும்ப தருகிற தேவன். ஆமென். நாம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்துல அவர் தைரியமா சொல்லணும், நம்மளை பார்த்து, என்ன பார்த்து கர்த்தர் சொல்லணும், இது என்னுடைய பிள்ளை. இதை வேற யாரு கை வைக்கணும்? விட மாட்டேன். என்னதான் காற்றடிச்சாலும், என்னதான் மழை பெஞ்சாலும், என்னதான் எதிரா வந்தாலும், என்னதான் யூரோ குளிதான் காற்று அடித்தாலும், ஹல்லேலூயா, கொண்டல் மோதி அடித்தாலும், கொண்டல் மோ தும்பரண்ட நாடிதில் அன்பரே கைவிடாதேயும், கொண்டல் மோதும் வறண்ட நாடிதில் அன்பரே கைவிடாதேயும், ஆசையோடு நான் வரேன், துக்கம் பாசமாயங்கு தீத்திடும். ஹல்லேலூயா. பழைய பாடல்கள் தான், அது ஒரு கேட்கவே ஒரு சந்தோஷம் தான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பல பிரதிகூலமான சூழ்நிலைகள் வந்தா கூட தேவ பிள்ளைகளுக்கு நிற்கக்கூடிய பலன கர்த்தர் தருவார், திராணியை தருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதுங்க. இந்த மாதத்துல முதல் வாரத்துல கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை என் ஜனங்கள். ஆமென். என் ஜனங்களாக இருக்கிற பட்சத்துல நீங்க வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு தந்து, ஹல்லேலூயா, அவருடைய இரத்தத்தை நமக்கு டாக்ஸாக கிரயமாக செலுத்தி நம்மை அவர் விலக்கி வாங்கி இருக்கிறார். அப்படி விலக்கி வாங்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், இது என் ஜனங்கள். ஆமென். நான் அவர்கள் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இது என் ஜனங்கள்னு சொல்லணும்னா இந்த பிள்ளைகள் உங்களை பார்த்து இது எங்க அம்மான்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுயா பிள்ளை, என் மகன். ஹல்லேலூயா சொல்லுவீங்களா இல்லையா? கர்த்தர் நம்மளை பார்த்து இது ஏன் பிள்ளைன்னு சொல்லும்போது ஏன் நம்ம அப்பான்னு சொல்லக்கூடாது? சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமக்கு அவர் யாரு? அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் தமக்கு உரியதை பார்த்து என்ன சொல்வார்? இது என்னுடையவர்கள், இது என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள், இது எனக்கு உரியவர்கள். இவங்களை நான் என்ன செய்வேன்? பாதுகாப்பேன், காப்பாற்றுவேன், வெட்கப்பட விட மாட்டேன். இவங்க கண்ணீர் விடும்போது கண்ணீரை என்ன செய்வேன்? துடைப்பேன். ஹல்லேலூயா. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிக்கணும். ஆமென். இம்மட்டும் கர்த்தர் நடத்தினார். 2025 நம்மை விட்டு போனது. 2026 4 மாதங்கள் கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். அந்த தேவனை நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தணும். அவருடைய நாமம் அதிசயம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை பற்றி அநேக காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தருடைய நாமம் ஒரு மனுஷனுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அடையாளமாக நாமம் என்று சொல்லலாம் இல்லையா? நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம தாத்தா எல்லாம் சொல்லணும்னா அந்த இடத்துக்கு பேரு, அந்த இடத்துல பணக்காரங்களா இருந்தா அவங்களுக்கு ஒரு பேர் தனியா இருக்கு. அதை சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த பேராலதான் எங்க குடும்பம் அறியப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு நீங்க சொல்லலாம், எங்க அப்பா அன்னைக்கு அப்படி இருந்தார், எங்க தாத்தா அப்படி இருந்தார். ஒரு பெயருக்கு ஒரு நாமம் இருக்கிறது. இன்ன இடத்து இன்ன ஆளு இப்படி அப்படி இருக்கா இல்லையா? இருக்கு. அதே மாதிரி
கர்த்தருக்கு இருக்கிற நாமங்கள் நம்ம விவரிக்க முடியாது. நம்ம சூழ்நிலைகள்ல கர்த்தர் நமக்கு பல சூழ்நிலையில பல நேரங்கள்ல எப்படி நமக்கு அவர் அனுகூலமா வரணுமோ அப்படி அவர் நமக்கு அனுகூலமாக வருவார். எந்த நாமத்துல அவர் நமக்கு வந்து கிரியை செய்யணுமோ அப்பேற்பட்ட என்ன பெயரால, ஹல்லேலூயா, யெகோவா நிசியா வரணும்னா யெகோவா நிசியா வந்து வெற்றியாய் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. யெகோவா ஈரேவாக வரணும்னா எல்லாமே அவர் பார்த்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மாவாக அவர் அறியப்பட வேண்டும் என்ற அவர் நம்ம கூடவே என்ன செய்வார், இருப்பார். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோமாக அவர் நமக்கு செயல்பட வேணும்னா அவர் நமக்கு சமாதான கர்த்தராக நம்மோடு கூட இருப்பார். எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில, எந்த நேரத்துல, எப்பேற்பட்ட அனுபவத்துல நீங்க இருக்கிறீங்களோ அதற்கு ஏற்றவாறு கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், செயல்படுவார். அப்ப என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இங்கே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அப்போ நான் முதல்ல சொன்னேன் என் ஜனங்கள், இன்னொன்னு என் நாமம், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள். எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் தெரியுமா? அந்த ஒரு வசனத்துக்குள்ள நான் சும்மா கொஞ்சம் அப்படி இன்ட்ரோடக்ஷனா நான் சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், இயேசுவின் நாமத்தினால மீட்கப்பட்ட, இயேசுவின் இரத்தத்தினால ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளே எப்படி இருக்கணுமா? முதல்ல ஒரு தாழ்மையின் அனுபவம் நமக்கு வேண்டும். தங்களை தாழ்த்தி, 2வதாக என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். 3வதாக கர்த்தருடைய முகத்தை நம்ம என்ன செய்யணும், தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். 4வதாக பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். ஆமென். கர்த்தர் என் ஜனங்கள்னு நம்மள சொல்லணும்னா நம்ம அவருடைய ஜனங்கள் தான். ஆமென். ஆனா சில காரியங்கள் நம்ம கிட்ட என்ன செய்யும் இருக்கும். உலக வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எல்லாரும். அனுதினமும் பல பாவங்கள், பல பாவ சுபாவங்கள், பல பாவ கிரியைகள், பல ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள், சிந்தனைகள், எண்ணங்கள், நடக்கைகள், பார்வைகள், சுபாவங்கள் ஒரு மனுஷனை ஆண்டு கொள்ளுமா இல்லையா? ஆண்டு கொள்ளும். நம்மளை தெரியாமலே சில நேரம் நம்ம சில வார்த்தைகள் என்ன செய்வோம், பேசுவோம், கோபப்படுவோம், எரிச்சல் படுவோம், இல்லையா, என்னென்னமோ பண்றோம். ஆனா இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெட்கப்படாமல் பாதுகாக்கணும்னா, கர்த்தர் வெட்கத்தை மாற்ற வேணும்னா, கர்த்தர் உங்களை சம்பூரணமாய் சாப்பிட பண்ண வேணும்னா, ஹல்லேலூயா, சத்ரு பட்சித்த எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தர வேண்டும்னா முதல்ல என்ன செய்யணுமா, தங்களை தாழ்த்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. 2வதாக ஜெபம் பண்ண வேண்டும். 3வதாக பொல்லாத வழிகள், பொல்லாத கிரியைகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும். அப்படி செய்கிற பட்சத்துல 3 காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு கேட்பேன். இத்தனை நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது, இத்தனை காரியத்துல நம்ம சரிபடும் போது, ஒரு பையன் படிக்கிறான்னா 10th இப்ப எழுதி இருக்கிறான், 5 சப்ஜெக்ட் இருக்கு, 1ல ஃபெயில் ஆனா கூட 11க்கு போக முடியுமா? முடியாது. அதை அவன் கரெக்ஷன் பண்ணணும். எழுதி பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கொண்டு வந்தாதான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். உலக பிரகாரமாகவே இப்படி இருக்கும்போது ஹல்லேலூயா, கர்த்தரிடத்துல ஏதாவது 1ல நம்ம ஃபெயில் ஆனா கூட சில காரியங்களை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த கட்ட ஒரு ப்ரமோஷன் நமக்கு கிடைக்காது. அடுத்த லெவல் ஒரு ஆசீர்வாத நன்மையை நம்ம காண முடியாது. நம்ம நினைக்கிற ராப்பகலா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பட்சத்துல சில காரியங்கள், விட வேண்டிய காரியங்களை விடாதபடிக்கு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுட்டு தேவ சமூகத்துல ஜெபிச்சோம்னா பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் கேட்க ஆண்டோட ஜனம் தான். நம்ம அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் உண்மைதான். ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஸ்கூல்ல கிளாஸ்ல டீச்சர் பாடம் எடுக்கிறது 50 பிள்ளைகள் இருந்து 50 பிள்ளைகளுக்கும் தனித்தனியா எடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே பாடம், ஒரே டீச்சர், ஒரே வாய்ஸ் தான், ஒரே கொஸ்டின், ஒரே ஆன்சர் எல்லாம். இதுல படிக்கிறவனே இருப்பான், படிக்காதவனே இருப்பான். அவங்க கையில இருக்கிறது. ஏற்றுக்கொண்டு அதை படிக்கக்கூடிய காரியம் யாருடைய கையில இருக்கிறது, பிள்ளைகளுடைய கரத்துல இருக்கிறது போல ஆண்டோடைய வார்த்தைகள் நமக்கு வேதத்துல இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கை கொள்ளுகிறதும் கை கொள்ளாததும் யாருடைய கரத்துல இருக்கிறது,
நம்ம ஒவ்வொருடைய கரத்துல இருக்கிறது. கை கொள்ளுகிற பட்சத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நம்மை வந்து சேரும். வெட்கம் உண்டாகாது. என்னதான் கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதித்தா கூட மனுஷன் பார்வைக்கு ஒருவேளை இருக்காது, ஆனா நம்ம வெட்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. எதுக்கு வெட்கப்படணும்? எதுக்கு வெட்கப்படணும்? தேவ பிள்ளை எதுக்கு வெட்கப்படணும்? இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்பார். இரண்டாவது, பாவத்தை மன்னிப்பார். ஆமென். அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், எனக்கு வந்தது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் பாவம் செய்வாங்களா? செய்வாங்க. எல்லாருடைய வாழ்க்கையில என்ன உண்டு? அனுதினமும் பாவம், அக்கிரமம், மீறுதல்கள் எல்லாம் என்னதான் செய்யும்? வரதான் செய்யும். ஆண்டவர் சொல்றது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களே, நீங்க இப்படி எல்லாம் செவீங்க, தாழ்த்தி செவீங்க, பொல்லாத வழியை விடுங்க, ஹல்லேலூயா, என்னை நோக்கி பாருங்க. அப்படி நீங்க செய்கிற பட்சத்துல நான் கேட்பேன். ரெண்டாவது, கேட்டாதானே பாவத்தை மன்னிக்க முடியும். கேட்காத பட்சத்துல பாவத்தை மன்னிக்க முடியுமா? இப்ப எனக்கு காது கேட்காதுன்னு வைங்களேன், நீங்க எத்தனை தடவை கூப்பிட்டாலும் எனக்கு செவிடாதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா என் காது கேட்குதுன்னா கேட்டுக்கொள்வேன். இந்த சிஸ்டர் இதை சொல்றாங்க. சில நேரங்கள்ல கர்த்தர் கேளாதவர் போல இருப்பார். ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்ல, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமும் ஆகல. நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் தான் அவருடைய முகத்தை என்ன செய்கிறதா? மறைக்கிறது. அதை நம்ம அறிக்கையிட்டு மனம் திரும்புகிற பட்சத்தில் அவர் கேட்பார், பாவத்தை மன்னிப்பார், மூன்றாவதாக க்ஷேமத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. 4 காரியங்களை நம்ம செய்யும் போது மிக முக்கியமான 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். 1 வாங்கினா 1 இலவசம் என்று, ஆச்சி ஊறுகாய் 1 வாங்கினா 1 இலவசம், குலோப் ஜாமுன் 1 வாங்கினா 1 இலவசம் கொடுக்குறாங்க. உண்மைதான். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் நம்மிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அதை செய்கிற பட்சத்துல அவர் தருகிறது உலகம் தர முடியாத சில காரியங்கள். ஆமென். பாவத்தை மன்னிக்க இந்த உலகத்துல எந்த மனுஷனாலும் கூடாது, எந்த புண்ணிய ஸ்தலங்களாலும் கூடாது, எந்த புண்ணிய நதியாலும் கூடாது. ஹல்லேலூயா. எந்த ஃபாதருக்கு காதுல போய் சொன்னாலும் பாவத்தை மன்னிக்க முடியாது. பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு மாத்திரமே, அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். அடுத்தபடி பாவத்தை மன்னிக்கிற பட்சத்துல தான் க்ஷேமம். ஆமென். ஹல்லேலூயா. க்ஷேமம் எப்பதான் வரும்? மன்னிக்கப்பட்டாதான் க்ஷேமம் உண்டாகும், ஆசீர்வாதம். ஏன் நன்மை வரல? ஏன் ஆசீர்வாதம் வரல? எல்லாரும் பெரிய, இப்ப நான் இதுல நின்று பிரசங்கம் பண்ணுறேன் உங்களுக்கு முன்னாங்க, நாங்க பெரிய கோடீஸ்வரங்க இல்லை, பில்லினியர்ஸ் இல்லை, லட்சாதிபதிகள் இல்லை. ஹல்லேலூயா. பல ஆயிரங்களை சம்பாதிக்கிறவர்களும் அல்ல, கிருபையாய் கர்த்தர் நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காரியங்களை எல்லாம் செய்யணும்னு நினைச்சப்போ இவங்க சொன்னாங்க, நீ என்ன நினைச்சிட்டு செய்ய? ஒரே வாரத்துக்குள்ள இந்த காரியங்களை எல்லாம் எல்லாமே தேவ சமூகத்துல ஜெபித்துதான் காரியங்களை செய்கிறது. ஒண்ணுமே சொந்த இஷ்டமா செய்யறது இல்லை. எனக்கு ஒண்ணு தெரியும், அழைத்தவர் என்ன செய்வார்? நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உங்களை அழைச்சாங்கன்னா, ஹல்லேலூயா, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதுன்னா, ஹல்லேலூயா, என் ஜனங்கள் என்கிற பட்டியலுக்குள்ள இருக்கிறீங்கன்னா ஒரு நாளும் பட்டினி போட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நடத்துவார். உங்க தேவைகளை இதுவரை சந்தித்துட்டு தானே வர்றாரு. எதுக்காவது எல்லாரும் மாதிரி, அம்பானி மாதிரி, அதானி மாதிரி வாழணும்னு யாரும் என்ன செய்யக்கூடாது? நினைக்கவே கூடாது. அவங்களுக்கு உலகத்துல கொடுத்துருக்கு, அதோட உலகத்தோட அது அழிஞ்சு போகும். நமக்கு இந்த உலகத்துல கொஞ்சம் கடினமான பாதைகள் இருந்தா கூட நம்முடைய ராஜாதி ராஜா பரலோகத்துல நமக்கு மேன்மையான பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களுக்கு முன்னாக போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்தேன். இங்க ஒருவேளை ஏக்கர் இல்லாம இருக்கலாம். ஹல்லேலூயா. பல அதிகமான இடங்கள் தோப்பு துறவு இல்லாம இருக்கலாம். நமக்காக கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது இருந்தாலே போதும். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. சில காரியங்களை நம்ம நினைச்சு சந்தோஷப்படுவோம். நமக்கு வர வேண்டியது, நமக்கு கிடைக்க வேண்டியது இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும். ஹல்லேலூயா. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்படிதானே? ஆமென். ஹல்லேலூயா. நம்பிக்கை தான் வாழ்க்கை. தளர விடாதுங்க நம்பிக்கை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எதுக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிறீங்களோ அதை கர்த்தர் தருவார். ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். அது நம்ம அதை சொந்தமாக்கி கொள்ள முடியாதபடிதான் சில காரியங்கள் இன்னைக்கு கர்த்தருடைய முகத்தை மறைக்கும்னா அதை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? விட்டு மனம் திரும்பணும். எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டு விடணும். ஆமென். அறிக்கை செய்து விட்டு விடுகிற பட்சத்துல நமக்கு இரக்கம் உண்டு. ஆமென். இல்ல எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னா ஒண்ணும் நடக்காது. 10 கன்னிகைகள் தான். 10 கன்னிகைகள் தானே. 10 பேரும் யாருக்காக காத்திருந்தாங்க?
மணவாளனுக்காக காத்திருந்தாங்க. 10 பேரையும் கன்னிகைகள்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. கன்னிகைகள்னா கர்த்தருக்காக ஆயத்தமாக்கி காத்திருக்கிற தேவ பிள்ளைகள். 10 பேரும் காத்திருந்தாங்க. 10 பேரும் தான் தூங்குனாங்க. இல்ல 5 பேர் மட்டும் பிடிச்சிருந்தாங்களா? 10 பேரும் தான் தூங்குனாங்க. ஆனா 5 பேரும் கையில என்ன இல்லை, ஆயத்தம் இல்லை. அல்லேலூயா. எது இல்லையோ அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடணும். நம்ம வாழ்க்கையில எதனால ஆண்டவரை இது தடை, ஏன்ப்பா இவ்வளவு கஷ்டம், ஏன்டவரை இவ்வளவு நெருக்கம், ஏன்டவரை நான் இவ்வளவு கூப்பிட்டு நீங்க காது கேட்கலையா உங்களுக்கு? சில நேரங்கள் அப்படிதான், ஏன்ப்பா அப்படி ஒரு வேலை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை தாழ்த்தி ஜெபிங்க, என் முகத்தை தேடுங்க. மனுஷனுக்கு முகத்தை தேடாதுங்க. மனுஷனுக்கு முகத்தை தேடினீங்கன்னா வெட்கம் தான் வரும். கர்த்தருடைய முகத்தை தேடினீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு தேசத்துக்கு சேமத்தை தருவேன். கலேலூயா. ஒரு மனுஷன், ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் இருந்தார். கதையா சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். இளைய குமாரன் எல்லாருக்கும் தான் தெரியும். நல்லா ஆஸ்தி சுகம் சொத்து எல்லாம் உள்ள அப்பாவுடைய பிள்ளை, அப்படித்தானே? அவனுக்கு எதுவுமே குறைவில்லை. அவனுக்கு ஒரு ஆசை வந்தது வாலிபத்துல, சொத்தை பிரிச்சு தந்துடலாமே, நான் கொஞ்சம் பிசினஸ் பண்ணியிருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன். நான் தகப்பன்மார்களுக்கு தெரியும் பிள்ளைக்கு எப்போ கொடுக்கணும்னு தெரியும். அதை விட்டு சரி கேட்டான். பெரிய பிரச்சனை, போராட்டம் ஆச்சு. எல்லாம் வாங்கினான். வாங்கிட்டு எங்க போனான்? தூர தேசத்துக்கு போனான். அந்த வேடு தூர தேசத்துக்கு, தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போனான். சிலருக்கு நீங்க அப்படிதான், கிடைக்க வேண்டியது கிடைச்ச உடனே தகப்பனை விட்டு, என்னதான் ஆசீர்வாதம் கிடைச்சாலும், என்னதான் நன்மை கிடைச்சாலும், எவ்வளவுதான் கர்த்தர் அள்ளி அள்ளி தந்தாலும் தகப்பனை விட்டு தூரம் போகக்கூடாது. ஹல்லேலூயா. தூரம் போனதுனால விளைவு என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான்? இழந்து போனான். எல்லாம் தகப்பன் கொடுத்தது உண்மைதான். ஆனா தகப்பனை விட்டு தூரம் போன பட்சத்துல எல்லாவற்றையும் இழந்து போனான். இப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இவ்வளவு கோடீஸ்வரன், வீட்டுல எத்தனையோ வேலைக்காரங்க, இவன் ஒரு வேலைக்காரனா சேர்ந்திருக்கிறான். அதுவும் வீட்டு வேலை கூட கிடைக்கல. என்ன வேலை? பஞ்சு மேய்க்கிற வேலை. பசினால பண்ணிக்கு வைக்கிற அந்த தவிட கூட என்ன செய்தானா? அள்ளி சாப்பிட்டானா? ஆனா ஒண்ணு நினைக்கணும் நம்ம, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஒரு நாள் அவனுக்கு என்ன வந்தது? ஒரு தெளிவு வந்தது. ஹல்லேலூயா. அவன் தன்னை தாழ்த்தினான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் தேவனை நோக்கி பார்த்தான். பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்தான்? திரும்பினான். என் அப்பாவுக்கு வீட்டுல எவ்வளையோ சம்பூர்ணமாய் இருக்கிறதே, சம்பூர்ணமாய் சாப்பிட்டேனே. ஹல்லேலூயா. சம்பூர்ணமாய் சாப்பிட்ட நாட்களில் ஆண்டவரை துதிக்க மறந்து போனேனே. அதன் விளைவுதான் இது. ஹல்லேலூயா. எல்லாம் சம்பூர்ணமாய் இருக்கும் போது கர்த்தரை மறந்து விடக்கூடாது. எல்லா ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் எல்லாம் கர்த்தரை அதிகமா தரும்போது அதிகமா நெருங்கணும். அது மாதிரி ஒண்ணுமே இல்லாத நேரத்துல அதை விட அதிகமா நெருங்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவம். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எல்லாம் இருக்கும் போது ஆண்டவரே சந்தோஷமா வருகிறது இல்ல. ஒண்ணு இல்லாத நேரத்துல, கடினமாக நேரத்துல ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ளுகிறவங்க தான் என் ஜனங்கள்னு கர்த்தர் சொல்லுவார். ஆமென். திரும்பி வருகிற பட்சத்துல அவர் சேர்த்து கொள்ளுகிற தெய்வம். ஆமென். எவ்வளவுதான் நீங்க தூரம் போனாலும், எவ்வளவுதான் கர்த்தரை விட்டு தூரம் போனாலும், நமக்கு ஒரு தெளிவு வரணும். புத்தியில ஒரு மந்தம் வரக்கூடாது. என்ன வரணும்? தெளிவு வரணும். தெளிவு வந்து திரும்பி வரணும். தெளிவு வந்து என்ன செய்யணும்? திரும்பி வரணும். திரும்பி வருகிற பட்சத்துல அந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? ஓடி போனார். அவர் காத்திருந்தார். நாட்கள் ஆக அந்த தகப்பனுடைய இருதயம் அந்த தூரம் போன மகனுக்காக காத்திருந்ததே. ஹல்லேலூயா. 99 மந்தையில இருக்கும் போது ஒண்ணுதான் காணாம போச்சு. அந்த தகப்பனுடைய இருதயம், அந்த மேய்ப்பனுடைய இருதயம் அந்த ஒன்னதான் தேடி போச்சு. அப்படிதானே? இல்ல 99 இருக்கிற போதும்னு இருந்ததா? அந்த ஒன்னை தேடி போய் கண்டுபிடித்து காயம் கட்டி தோள் மீது சுமந்து கொண்டு வந்தவர் தான் நம்முடைய அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். கொளுத்த கன்று எவனுக்காக அடியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் குமாரனா இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அதனால நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? சந்தோஷப்படுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்துல நம்ம எல்லாரும் எதுல திரும்பணுமோ அதுல திரும்பணும். எதை விடணுமோ அதை விடணும். எந்த இடத்துல நம்மை தாழ்த்தணுமோ அந்த இடத்துல நம்மை தாழ்த்தணும். ஹல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் சொல்லுவார், இது என் ஜனம், இது என் பிள்ளை. ஹல்லேலூயா. என் ரத்தத்தால் மீட்கப்பட்ட என்னுடைய பிள்ளை, என்னுடைய ப்ராப்பர்ட்டி இது. ஹல்லேலூயா. நான் காசு கொடுத்து, நான் கிரயம் கொடுத்து வாங்கினது. ஆமென். ஹல்லேலூயா. இதை தொட நான் அனுமதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் மழங்கள் படியிடலாமா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
அல்லேலூயா. எல்லாரும் இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. அல்லேலூயா. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிங்க. அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து 4 மாதங்கள் கர்த்தர் அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தாரு. அந்த தேவனுடைய நாமத்தை எல்லாரும் துதிக்கலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து, அப்பா கடந்த 4 மாதங்கள் எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே. இயேசுவே எங்களை நடத்தினீங்கப்பா. ஒரு நாள் கூட எங்களை பட்டினி போடலப்பா. உடுக்க வஸ்திரம் தந்தீங்கப்பா. உண்ண ஆகாரம் தந்தீங்க ஆண்டவரே. எங்க போக்குல வரத்துல எல்லாம் எங்களை பாதுகாத்தீங்க ஆண்டவரே. வேலை செய்கிற இடத்துல எங்க கூட இருந்தீங்க ஆண்டவரே. தனிமை என்று நான் நினைத்த நேரத்துல எனக்கு துணையாக நீங்க இறங்கி வந்தீங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது என் பிள்ளை, இது என் பிள்ளை எந்த இடத்துல தனித்து இருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தர் கடந்து வருகிற தேவன். ஹல்லேலூயா. எப்படி உங்களுக்கு அவர் செயல்படணும்? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜெயம் தர வேண்டிய இடத்துல கர்த்தர் யெகோவா நிசியாக கடந்து வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களால முடியாத சூழ்நிலையில கர்த்தர் யெகோவா ஈரேவாக இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாதானமற்ற நேரத்திலே யெகோவா ஷாலோமாக உங்க கூட இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 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 யாரும் துணை இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற நேரத்துல யெகோவா ஷம்மாவாக உங்களோடு கூட இருப்பார். ஆமென். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், ரொம்ப முக்கியம், திரும்பினால். அப்ப திரும்பாத பட்சத்துல சேமம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, நன்மை இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெட்கம்தான் மிஞ்சும். திரும்புகிற பட்சத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகள் ஒருவேளை இது எப்படி முடியுமோ, என்னமாய் முடியுமோ, வெட்கமாய் முடியுமோன்னு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கலங்கி போயிருக்கிறீங்களா? இல்ல. ஹல்லேலூயா. திரும்பினால், ஹல்லேலூயா, திரும்பினால் எதுல எல்லாம் திரும்பணுமோ உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. எதெல்லாம் விடணுமோ அது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. எதுலெல்லாம் பெருமை இருக்கிறதோ அதெல்லாம் விட்டுருங்க. ஹல்லேலூயா. எந்த பெருமையும் நமக்கு வேண்டாம். கர்த்தருக்கு முன்னால தாழ்மைப்படுங்க. தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைக்கிறவர் கர்த்தர் மாத்திரமே. பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. தாழ்த்தி ஜெபிங்க தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில எதுலையுமே நாங்க வெட்கப்பட்டு போக கூடாது. ஏன் தெரியுமா? உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்க எங்களை பார்த்து சொல்லணும், இது என் ஜனங்கள். ஹல்லேலூயா. உலக மக்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் வேணும். ஆமென். எங்க பார்த்தாலும் ஜனங்கள் சொல்லணும், இவ ஆவிக்குரியவன். ஹல்லேலூயா. இந்த சகோதரி ஆவிக்குரிய சகோதரி, இந்த சகோதரர் ஆவிக்குரிய சகோதரர். ஹல்லேலூயா. இது இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளை என்று சொல்லணும் உலகம். ஏதோ பேரளவுல கிறிஸ்தவர்கள் என்று இருக்கிறது அல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக எழும்புவோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை பார்த்து சொல்லுவார், இது என் ஜனங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் முகத்தை தேடும் என்று இன்னமும் நான் அன்பு கூர்ந்து நோக்குவேனும் பொன்முகமே. நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும்